வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கவுன்சிலிங்கில் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு சீட் அலாட் ஆகி இப்போது தேவையான சர்டிஃபிகேட்ஸோட அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்க்கே போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க, நிறைய நண்பர்கள் உங்களோட வராமல் இருந்திருப்பாங்க, சீட் வேகன்சி ஆகிருக்கும். இப்போ நம்ம பேச போகிறது என்னென்னா, இந்த வேக்கண்டான சீட்ஸ் பற்றி தான். அதாவது இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1க்கு கால்ஃபர் பண்ணவங்க வராதனால அந்த இடமெல்லாம் இப்போ காலியாக இருக்குது. காலியாக இருக்கிற இடங்கள் எல்லாம் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, 2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சீட்ஸ் எல்லாமே போய் சேரும். ஃபஸ்ட்டு கேட்டகரி யார் அப்படின்னா, இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஸ்லைடிங் சிஸ்டத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பீங்க. எனக்கு இந்த காலேஜ் ஓகே தான், ஆனால் இதை விட பெட்டர் காலேஜ் கிடைச்சா மூவ் ஆகிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்கள் ஸ்லைடிங் சிஸ்டம் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஸ்லைடிங் சிஸ்டத்தில் காலேஜ் கிடைக்கலினாலும் மேலே உங்களுக்கு அப்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் உங்களுக்கு இந்த காலேஜ் கன்ஃபார்ம். அதனால் ஸ்லைடிங் கொடுத்தவங்க பயப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை உங்களுக்கு ஸ்லைடிங் ஓகே ஆச்சு அப்படின்னா, ஸ்லைடிங் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு மேலே இருக்கிற சாய்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கிறது தான் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்வேர்ட் மூவ்மெண்ட்டில் இது போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்வேர்ட் மூவ்மெண்ட்டு தான் ஸ்லைடிங் சிஸ்டம். இதில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ் போகும். எத்தனை ரவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ரவுண்டு மேலே போகும். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு காலேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது செகண்ட் ஸ்லைடிங்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிருச்சு, நீங்கள் எதிர்பார்த்தது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு சூப்பர் காலேஜில் கிடச்சிருச்சு, இதோடு நிறுத்திக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிறுத்த முடியாது. ஸோ ஸ்லைடிங்கோட எண்டு ப்ராசஸ் வரைக்கும் போய் தான் நிற்கும். ஸோ அப்படி உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. 2வது கேட்டகரி யாருக்கு இந்த வேக்கன்ட் சீட் கிடைக்கும் அப்படின்னா, நாட் அலாட்டட்னு வந்திருந்தவங்களை கால்ஃபர் பண்ணுவாங்க. ஃபேஸ் 2க்கு இந்த சீட் வேக்கன்ட் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த ரவுண்டு ஃபேஸ் 1 முடிஞ்சு ஃபைனலாக சீட் வேக்கன்ட் இருந்தால் மட்டும்தான் ஃபேஸ் 2க்கு போகும். ஸோ இப்போது இந்த நாட் அலாட்டட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சீட்ஸ் போய் சேரும். ஸோ இந்த 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த சீட்ஸ் போய் சேரப்போகுது. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அதிகரிச்சிருக்கும் போது, அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராமல் இருக்கும்போது, கீழே ஏற்கனவே அட்டன் பண்ணி காலேஜ் இப்போ செலக்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல சான்ஸு, நாட் அலாட்டட்னு வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.